வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சமீபத்திய பொதுக்கூட்டத்தில் பேசிய போது விசிகேவை எந்த சக்தியாலும் உரசி பார்க்க முடியாது என்று உறுதியாக கூறியதோடு கூட்டணி அரசியல் கட்சியின் நிலைப்பாட்டையும் விளக்கினார். இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் அவர் பேசிய முக்கிய அம்சங்கள், திமுக குறித்து அவரது விமர்சனங்கள், கூட்டணி அரசியலின் பின்னணி மற்றும் இதன் அரசியல் தாக்கம் குறித்து விரிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திருமாவளவன் தனது கட்சியின் தனித்துவத்தையும் அரசியல் சுயமரியாதையும் வலியுறுத்தினார். அவர் பேசியதாக வெளியான முக்கிய கருத்துக்கள்: விசிகேவை எந்த சக்தியாலும் உரசி பார்க்க முடியாது, கூட்டணியில் இருந்தாலும் கட்சியின் கொள்கை மற்றும் அடையாளத்தில் எந்த சமரசம் இல்லை, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம், கூட்டணியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை பேசும் உரிமை ஒவ்வொரு கட்சிக்கு உள்ளது என்றார். தனது உரையில் கூட்டணி அரசியலில் பரஸ்பர மரியாதை முக்கிய என வலியுறுத்திய அவர் சில அரசியல் நடவடிக்கைகள் குறித்து அதிருப்தியும் வெளிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகின. அவரது பேச்சு திமுகவை நோக்கி விமர்சனமாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவுகள் கட்சியின் ஆலோசனைக்கு பிறகு எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் கூட்டணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விசிகே பல தேர்தல்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுள்ளது. அதே நேரத்தில் தனது தனித்துவமான அரசியல் அடையாளத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதன் காரணமாக திருமாவளவனின் இந்த பேச்சு எதிர்கால கூட்டணி அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அரசியல் நிபுணர்களின் பார்வையில் கூட்டணி கட்சிகள் தங்களது அரசியல் அடையாளத்தை வலுப்படுத்த இது போன்ற கருத்து வெளியிடுவது புதிதல்ல. தேர்தல் நெருக்கும் சூழலில் ஒவ்வொரு கட்சியும் தங்களது ஆதரவாளர்களுக்கு தெளிவான அரசியல் செய்தியை வழங்க முயற்சிக்கிறது. கூட்டணியில் கருத்து வேறுபாடு இருப்பது இயல்பானது. ஆனால் அது கூட்டணி தொடருமா என்பதை கட்டாயமாக தீர்மானிக்காது. திருமாவளவன் பேச்சு சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டது. விசிகே ஆதரவாளர்கள் இது கட்சியின் சுயமரியாதையை வெளிப்படுத்தும் பேச்சு என கூறுகின்றனர். இந்த கட்சியினர் மற்றும் பிற அரசியல் ஆதரவாளர்கள் இந்த பேச்சின் அரசியல் விளைவுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்த பேச்சை தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் இடையே மேலும் ஆலோசனை நடைபெறலாம், அரசியல் விளக்கங்கள் வெளியாகலாம். தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சிகளின் நிலைப்பாடுகள் மேலும் இவை அனைத்தும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை பொறுத்தே அமையும். விசிகேவை எந்த சக்தியாலும் உரசி பார்க்க முடியாது என்ற திருமாவளவனின் கருத்து தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்த பேச்சு கூட்டணி அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா அல்லது இது ஒரு அரசியல் கருத்து வெளிப்பாடாகவே முடிவடையுமா என்பதை வரவிருக்கும் அரசியல் நிகழ்வுகளின் அடிப்படையில் தெரிய வரும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? திருமாவளவனின் இந்த பேச்சு கூட்டணி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.